அதாவது இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க டைம் 2024 December 31st நைட். இட்ஸ் அபவுட் டு எண்ட் 2024. எஸ், ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணும். என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதை அன்இன்ஸ்டால் பண்ணேன். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லாவே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. அது கொஞ்சம் அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கலாம். அப்படி என்னப்பா நீ ப்ரொடக்டிவாக இருந்து கிழிச்சிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிட்டோமே. வணக்கம், வெல்கம், நமஸ்தே, நமஸ்கார், வெல்கம் பேக் டு மை பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்டில் இன்றைக்கி என்ன நம்ம கேட்க போகிறோம்னா, இது என்னோட 2வது எபிசோடு. வேறு என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த இயரோட ரீவைண்ட். எல்லோரும் பண்ண கண்டென்ட்டு தான், இருந்தாலும் நம்ம என்ன வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒன்றும் இல்லை, அதே தான் இருக்கும். அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டு அது மாதிரி நிறையா கண்டென்ட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த கண்டென்ட் இப்போ கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. 2024 ரீவைண்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி திரும்பவும் ஹாப்பி நியூ இயர், விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் திஸ் இயர் 2025. ஒரு ஹோப் தான், என்ன இப்போ ஒரு நம்பிக்கை தானே. நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். இந்த இயரோட ரீவைண்ட் அப்படின்னு வரும்போது என்னன்னா, இந்த வருஷத்தோட பேரழிவு ஆன வயநாடு நிலச்சரிவு, அதாவது அது ரொம்ப கோரமான ஒரு சம்பவமாக இருக்குது. அதில் நிறைய பேருக்கு பொருள், நிறைய பேருக்கு வாழ்க்கை, நிறைய பேருக்கு இது எல்லாமே, நிறைய பேருக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க அவங்கெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பாவமாக இருந்துச்சு பார்க்கும்போது. அது மட்டுமா, பெங்கல் புயலில் சென்னை பாதிக்கும் கடைசியில் சொல்லி கடைசியில் தமிழ்நாட்டில் மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ஒரு காட்டிடுச்சு. அதில் திருவண்ணாமலையில் நடந்த சம்பவம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்க. அவங்களுக்காக அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹார்ட்ஃபெல் டீப் கண்ட்ரோலன்ஸ். பாவம், நிறையா இயற்கை பேரழிவுகள் நடந்துச்சு, அதெல்லாம் வேணாம். நான் அப்படி 2 மட்டும் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். நிறைய நடந்துச்சு, அவங்களுக்கும் ஹார்ட்ஃபெல் டீப் கண்ட்ரோலன்ஸ். அடுத்தது என்னென்னா, யூடியூபர்ஸோட ஃபைட். அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு காரணக்கர்த்தாவாக பார்த்தோம்னா சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அது ஒருத்தவங்க பிடிக்காம அவங்க சண்டை போடுறது. இதில் என்னன்னா, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இதில் அடிக்கடி வீடியோ வேறு போட்டுட்டு டெலிட் பண்ணாங்க. அதுதான் இன்னும் பெரிய சிரிப்பாகவே இருந்துச்சு. அது யார் என்னன்னா சொல்ல விரும்பலை, பட் நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு பாப்கார்ன் வாங்கி உட்காந்துட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 1 hour 2 hours வீடியோ போட்டு ஜாலியாக இருந்துச்சு. இந்த வருஷத்தில் நிறையா ஸ்கேம்ஸும் இருந்துச்சு. அதை பற்றி யாராவது தெரியுமான்னு தெரியல. நிறையா ஸ்கேம்ஸ் இருந்துச்சு. ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லணும். இங்கே கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும், ஆனால் பாவமாகவும் இருந்துச்சு. என்னென்னா, ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நண்பர், அவர் ஒரு நாள் ஆஃபீஸில் 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்துருந்தோம். ரொம்ப பக்கத்தில் தான் உட்காந்துருந்தோம். அப்போ அவர் யூஸ்வலாக இல்லாமல் அன்யூஸ்வலாக ரொம்ப நேரமாக மொபைலை பார்த்துட்டு ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு மொபைல் நோண்டிக்கிட்டே இருந்தார். நான் பார்த்துட்டு, எப்போவுமே ஏதாவது பேசுவார், ஆனால் அன்றைக்கி டோட்டலாகவே எதுவுமே பேசாமல் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி மொபைல் நோண்டிக்கிட்டே இருந்தார். என்ன மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், இது ஒரு கேம்டா அப்படின்னு. கேமா? என்ன கேமு அப்படின்னு. இல்லை, இது ஒரு கேமு, அது அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி, அப்புறமா சொல்கிறேன், அவரை என்னத்தை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா ஃபோன் நான் பார்த்துட்டேன். பார்க்கும்போது டெலகிராமில் மெசேஜ் பண்ணுறது, ஏதோ மெசேஜஸ்லாம் நிறையா ரிப்பீட்டடாக பயங்கரமாக மெசேஜ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிஷத்தில் 1000 மெசேஜ் கிட்டலாம் வருது. என்ன இவ்வளோ மெசேஜ் வருது, இவரும் டெலகிராம் பார்த்துட்ருக்காரு, இவர் என்ன கேம் வர்ற நம்மக்கிட்ட போய் சொல்கிறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, ஆமாம், இது ஒரு கேம்பிளிங் மாதிரி அப்படின்னு. என்ன கேம்பிளிங்னு இல்லை, மாதிரி நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கு கொடுத்தா நமக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு. சரி, ஓகே, இது வரைக்கும் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னு. இல்லை, எதுவும் இன்னும் கைக்கு வரல, ஆனால் நான் வின் பண்ண அமௌண்ட்லாம் அப்படி இருக்குது அப்படின்னா. வின் பண்ண அமௌண்ட்டு என்ன, இது டாஸ்க்கு, அப்படி என்ன டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னும்போது மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்ட்டு பாட்டிட்டார். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஆர்வம் தாங்கலை. அப்படி என்ன இவர் பார்க்குறாரு, ஒரு ஏதோ பெருசாக சம்பாதிக்கிறார் போல இருக்குது, நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஏதோ ட்ரேடிங்கில் இந்த பைனரி ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாரோ அப்படின்னு. அதுவே தப்பு தான் முதல்ல அப்படின்னு பார்த்தா இல்லை, அது இல்லை. என்னன்னா,
அவங்க கூகுள் மேப்ஸ்லேருந்து செலக்டட் பிளேஸை வந்து அனுப்பி அதுக்கு வந்து ரிவ்யூ போட சொல்லுவாங்க. இது ஒரு டாஸ்க். அப்புறம் ரிவ்யூ போட சொல்கிறது, 5 ஸ்டார் கொடுக்கறது, கூகுள் மேப்ஸ் மட்டும் இல்லை, வேறு ஆப்பில் வேறு லொக்கேஷனை வந்து ஸ்டார் கொடுக்கறது, ரேட்டிங் கொடுக்கறது. இதுதான் டாஸ்க். ஆமாம், இந்த டாஸ்க்கு வந்து கேம்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். சரி, ஏதோ கேம்லிங், சரி சூதாட்டம் அப்படின்னு நினச்சிட்டு, சரி நமக்கு இது சம்மந்தம் இல்லாத விஷயம் வேணாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு 7,000 கொடு அப்படின்னு. ஏன் 7,000 எனக்கு கொடுப்பா, கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு. இல்லை சொல்லுங்கள், ஏன்னா 7,000 போது எனக்கு சம்பளமே அப்போ கம்மி தான். அதில் கிட்டத்தட்ட பாதி சம்பளத்தில் பாதியை கேட்குறாரு இவர். கரெக்டாக சேலரி டேட்டு தான், அதுவும் சேலரி கிரெடிட் ஆனதை வச்சு தான் அவர் கேட்குறாரு அப்படின்ட்டு. ஏன் அவருக்கும் சேலரி போட்டிருப்பாங்க, ஏன் நம்மக்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு. அவரோட பணம்லாம் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டார் போல இருக்குது. அதனால என்கிட்ட பணம் கேட்டிருக்காரு. என்னங்க உங்கள் பிரச்சனை சொல்லுங்கள். எனக்கு வந்து டாஸ்க்கு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் கொடுத்தாங்க, அதை செஞ்சு முடித்தோடனே எனக்கு வந்து 250 வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு லெஜிட்டான ஒரு ஆள் தான் போல், ஸோ நம்ம பண்ணோம்னா அமௌண்ட் கொடுப்பாங்க போல் அப்படின்னு கேட்டார். அதனால சரி ஓகே அப்படின்னு கேட்குறாரு, கொடுக்கட்டும். இல்லைன்னா நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா, ஒன்று நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை நான் சொல்கிறேன், எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்போவே இது வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். இல்லைங்க இது வந்து ஃப்ராடு மாதிரி இருக்குது, வேணா. ஏன்னா நான் என் லைஃப்பில் நிறையா ஸ்கேம் பார்த்துருக்கேன். அதை பற்றி நான் அனுபவப்பட்ட ஸ்கேம்ஸ் இதை பற்றி ஒரு தனியாகவே ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கு வரேன். இதில் என்னாச்சுன்னா, அப்போது அமௌண்ட் வாங்கிட்டார், போட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட ஓடி வந்துட்டு, இப்போ என்னன்னா உங்கள்கிட்ட வாங்கினால கடைசி அமௌண்ட்டு, அந்த டாஸ்க்கு தான் கடைசி டாஸ்க்கு. அந்த டாஸ்க் அப்போது நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு நான் உங்கள்கிட்ட வாங்கினதும் சேர்த்து 50,000 கிட்ட போட்டுட்டேன். 53,000 சம்திங் இருக்கும், அது போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. போட்டுட்டேன்னு சொல்லவும் 50,000 சரி என்ன சொல்லுங்கள் இப்போ என்னாச்சு அப்படின்னு. இல்லை வாங்கிட்டு இதுதான் லாஸ்ட் டாஸ்க்கு, இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னவங்க திரும்பவும் இல்லை உங்களுக்கு இன்னும் முடியல, இன்னும் ஒரு 3 டாஸ்க் இருக்குது, இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த 3 டாஸ்க்குக்கு வந்து 53,000 சம்திங் அதை வந்து டபுளப்பாக பண்ணி இப்போ 1,06,000 கேட்குறாங்க. இதை நான் எப்படி பண்ண முடியும்? சரி இன்வெஸ்ட் பண்ணால் 3 lakhs கொடுக்குறேன்றாங்க. என்னங்க டெவலப் பண்ணி அவங்க தருவாங்கன்னு பார்த்தா உங்கள்கிட்ட வந்து டெவலப் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. என்னங்க இது அப்படின்னு கொடுங்க. அவங்க அதில் ஏதோ ரிசப்ஷனிஸ்ட்டுன்னு வேறு வச்சுருந்தானே, அந்த இதை கொடுங்க, நான் சேட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் தெளிவாக நம்பர்லாம் இல்லாமல் ஒரு யூசர் அக்கௌண்ட்டை மாதிரி வச்சு பண்ணானுங்க. அவங்ககிட்ட கேட்டால் பணம் ரீஃபண்ட் கிடையாதான், அந்த பணத்தை பண்ண மாட்டாங்களாம், பே பண்ண பணம் அவ்வளோதானா. நமக்கு வேணும்னா அடிஷ்னலாக இந்த டாஸ்க்கையும் முடிச்சுட்டு 1 lakh பே பண்ணி இந்த டாஸ்க்கையும் முடிச்சுட்டு நீங்கள் 3 lakhs கையில் வாங்கிக்கோங்க, இல்லாட்டினா அமௌண்ட் கிடையாது அப்படின்ட்டாங்க. என்னங்க இப்படிலாம் நீங்கள் முதலே சொல்லலையே, நீங்கள் அமௌண்ட்டு நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணணுன்னே முதல்ல சொல்லலை, சொல்லலைங்க அவருக்கு. ஃபஸ்ட்டு அந்த 250 ஃப்ரீயாக கொடுத்துருக்கவும் இவர் ஃப்ரீயாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு உள்ளே போய் அவர் வந்து சரியாக ரீட் பண்ணாமல் அவங்க ஏதோ கொடுத்துருக்காங்க, டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று, அது சரியாக ரீட் பண்ணாமல் போயிட்டு ஃபுல்லாக ஏதோ பண்ணி அமௌண்ட் ஃபுல்லாக போயிடுச்சு. இதில் எனக்கு என்னோடய 7,000 போயிடுச்சு. இப்போவும் அவன்கிட்ட என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் கேட்டாலும் தர மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுச்சுன்னா அவன் நம்பர் பிளாக் பண்ணிட்டான். என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி ஆள் படபடன்னு ஆகி ஒரு மாதிரி அவருக்கு ஏதோ பிபி மாதிரி வந்துருச்சு. பாவம் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துகிட்டு காம் ஆகிட்டார். காம் ஆனோடனே நானும் வேணாம் இப்போதைக்கு இதை பற்றி நான் பணத்தை பற்றி பேசலை, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, நீங்கள் ரிலீஃப் ஆகிட்டுங்க அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எனக்கும் இதே மாதிரி ஒரு மெசேஜ் டெலகிராம்லேருந்து வருது. அப்போ தான் புரிஞ்சிச்சு இவராக போய் மாட்டல, இவரை வந்து ஆசை காட்டி ஏமாற்றிருக்காங்க. அப்படி பாருங்கள், இப்போது அவர் ஃபஸ்ட்டு எனக்கு நான் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ இது ஒரு கேம் அப்படின்னு சொன்னார்ல, அப்போயே வந்து கொஞ்சம் காசு நீங்கள் பே பண்ணால் நான் டபுளப்பாக தரேன் கேம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போதே, இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து 1000 கொடுத்தா நான் 2000 தரேன், நீங்கள் வந்து 5000 பே பண்ணால் 10,000 தரேன், 50,000 பே பண்ணால் 1,00,000 தரேன், இந்த காலத்தில் சொல்லுவான், இந்த காலத்தில் பண்ணுறான். ஒரு 100 கொடுத்தாலே அதை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு தான் இங்கே ஆள் அதிகமாக இருக்குது. அது எப்படி வந்து சரியாக இருக்கும்னு இவர் நினச்சாரு அப்படின்னு யோசிக்கும் போது, அவர் தனிக்கு படித்தவர்,
பிடெக் பண்ணியிருக்காரு. இவ்வளவு படித்தவர் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இவ்வளோ பணத்தை லூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பணம் அவரோட சம்பளம் 20,000 தான். அந்த சம்பளத்துக்கு மேலே கடன் வாங்கி 33,000க்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு. அப்போ இவ்வளவு ஆசை காட்டி ஒருத்தவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்னும் போது ஏமாந்தவரை தான் முதல்ல குத்த சொல்லணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த காலம் அப்படிப்பட்ட காலமும் கிடையாது. இது மாதிரி ஸ்கேம்ஸ் நிறையா ரிவீல் ஆனிச்சு, நிறையா பேர் மாட்டினாங்க. அது ஒவ்வொன்றா பேசணுன்னா போய்கிட்டே இருக்கும். அதுக்கு இது ஒரு ஸ்கேம்ன்றப்போ இது நான் ரியலாக பார்த்த ஒரு ஸ்கேம், இது நான் சொல்லிட்டேன். இது மாதிரி நிறையா ஸ்கேம் நடந்துச்சு. அது உங்களுக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா மூவிஸோட கான்ட்ரோவர்சிஸ். என்னென்ன மூவிஸ்க்கு என்னென்ன கான்ட்ரோவர்சி வந்துச்சு தெரியுமா? லவ்வர் மூவி உண்மையிலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தில் என்ன கான்ட்ரோவர்சின்னா, நிறைய பசங்களுக்கு அருண்ன்ற அந்த படத்தில் இருக்க கேரக்டர் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவான். படமே இவன் டாக்ஸிக்காக இருக்கான் அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க அந்த 2K கிட்ஸ் பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை விட்டுட்டானுங்க. இவங்க டாக்ஸிக்காக இருக்கிறத பற்றி விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணணும்? அந்த பொண்ணு சொல்லிட்டு போகலாம்ல, அந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. அவன் டாக்ஸிக்காக இருக்கான்றதுனால தான் அந்த பொண்ணு சொல்லாமல் போச்சு. அதை யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஆனால் ஆன்லைனில் நிறையா சண்டைலாம் போட்டுக்கிட்டாங்க அதுக்கு அடுத்தது என்னென்னா, எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு படம் தான் அந்த அமரன் படத்தில் நல்லா தான் போச்சு. இதில் அரசியல் ரீதியாகவும் கான்ட்ரவர்சியாச்சு, கண்டென்ட் ரீதியாகவும் கான்ட்ரவர்சியாச்சு. கண்டென்ட் ரீதியாக கான்ட்ரவர்சி ஆனதை விட்டுருவோம், அதெல்லாம் சும்மா எல்லா படத்துக்கும் வர்றது தான். இப்போ இந்த லவ்வர் படத்துக்கு வந்துச்சுல, அந்த மாதிரி வர்றது தான். அரசியல் ரீதியாக என்ன கான்ட்ரவர்சி ஆனது காரணம் என்னென்னா, முகுந்த் வரதராஜன் குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவராம். அந்த கம்யூனிட்டியை ஏன் மற்ற படங்களில், அதாவது காமெடி பண்ணுறது, அதை வச்சு நகைச்சுவை பண்ணுற போது மற்ற படங்களில் அந்த கம்யூனிட்டியை காட்டுறவங்க, தேசத்துக்காக இருந்தவரை அந்த கம்யூனிட்டியை ஏன் மென்ஷன் பண்ணல? அதில் அந்த மாதிரியான அவங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னு ஏன் சொல்லலை? அவரோட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இது ஒரு ஃபைட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை ஆடியோ லான்ச்லேயோ ப்ரெஸ் ஈவெண்ட்லேயோ நினைக்கிறேன், இதுலேயோ டைரக்டர் அவர் ராஜ்குமார் பெரியசாமி அவர் சொன்னது என்ன சொன்னார்னா, இந்த படத்தை முகுந்த் வரதராஜன் அவர் குறிப்பிட்டு இதுதான் என் அடையாளம்னு சொல்லும்போது முழுக்க நான் இதை சேர்ந்தவன் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் ஒரு இந்தியன், நான் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்றது தான் அவர் சொல்லுவார். அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அதுதான், அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் அதுதான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் பெரியசாமி சொல்லியிருக்கு. பார்த்துமே அவரை எங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு கொண்டு போனாங்க. இதை பார்க்கும்போது எப்படி தரமா இருக்குது? ஒருத்தர் நல்லா ஆகிட்டா அவங்க எங்காளுங்கன்னு சொல்லி, ஏன் கொஞ்ச நாளைக்கு 2024 தஞ்சாவூரில் ராஜராஜ சோழனோட சதய விழான்னு சொல்லி வருஷம் எடுப்பாங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலில். அந்த சதய விழா எடுக்கிறவங்க போது நான் என்னென்ன மாதிரியான பேனர் பார்த்து சொல்லுவா, எல்லா கம்யூனிட்டிலையுமே இது சொல்லலாமா? சரி, ராஜராஜ சோழ நாடார், ராஜராஜ சோழ தேவர், ராஜராஜ சோழ கல்லர், ராஜராஜ சோழ கவுண்டர், ராஜராஜ சோழ நாட்டார் அப்படின்னு இப்படியாக தான் பேனர் பார்த்தேன். ராஜராஜ சோழனுக்கே ஜாதி பட்டம் வச்சு அது அவங்க எங்கே இது இப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. முகுந்த் வரதராஜன் மாதிரி இருக்கிறவங்க தேசத்துக்காக உயிர் தியாகம் பண்ணி பேர் வெளியே நிறையா தெரிஞ்சிச்சு. அப்படி ஆகும்போது தான் அவங்களோட கம்யூனிட்டி இல்லை எங்கள் கம்யூனிட்டி இவரை நாங்கள் இப்படிலாம் ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணுமா? நார்மலாக இருக்க ஒரு மனுஷனை ஏன் சொல்லக்கூடாது? அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்க கம்யூனிட்டிலேயே அவங்கள நார்மலான ஆட்கள் இருக்காங்க. அவங்கள நார்மலான ஆட்களில் ரொம்ப ப்ரைடா அப்படின்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அடுத்தது என்னன்னா மெய்யழகன். ஐயோ சாமி, அடுத்து மெய்யழகனில் ஒரு 18 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு நாள், ஒரு 2வது நாளோ 3வது நாள்லையோ சரியாக தெரியல, ஒரு 18 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணிட்டாங்க. செகண்ட் நினைக்கிறேன். 2வது நாளும் இன்னும் அந்த படத்தை பார்த்துட்டேன். ட்ரிம் பண்ண அந்த வெர்ஷன், அன்கட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அன்கட் வெர்ஷனில் நான் பார்த்தேன். அன்கட் வெர்ஷனில் பார்க்கும்போது நல்லா ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த 18 மினிட்ஸ் தான் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன் சொல்கிறேன்னா, அந்த 18 மினிட்ஸில் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணதை பற்றி பேசியிருப்பாங்க, இப்போ நடந்த போராட்டம் பற்றியும் பேசியிருப்பாங்க, உலகத்தில் நடக்கிற போராட்டம் பற்றியும் பேசியிருப்பாங்க. 11 பேரை சுட்டு கொண்டாங்களே கவர்மெண்ட்டேவும் போராட்டம் நடத்தினவங்க மேலே. தூத்துக்குடி அணுமின் நிலையம் அதுக்காக போராட்டம் பண்ணாங்க. இதெல்லாம் அப்பப்போ அந்த நியூஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஜல்லிக்கட்டு போராட்டம் போயிருக்கேன். நான் 5 நாளுமே அங்கே இருந்து இங்கே
திருச்சியில் நடந்துச்சு. திருச்சியில் நடந்தப்போ நான் வந்து 5 நாளுமே நான் இருந்தேன். 5 நாளுமே இருந்து மற்ற ஊர்லலாம் தடியடி நடத்தி கலைக்கும் போது இங்கே ஏசி மயில் வாகனம்னு ஒருத்தர் இருந்தார். பிரச்சனை வரப்போகுதுப்பா, நீங்கள் காலி பண்ணிடுங்கப்பா அப்படின்னு அழகாக எடுத்து சொல்லி எல்லாத்தையும் சந்தோஷமாக கிளப்பி விட்டார். திருச்சியில் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே அந்த போராட்டம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கலைஞ்சு போனாங்க மக்கள். அந்த மாதிரிலாம் வந்து நடக்கும்போது நமக்கே வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுது. ஆனால் இந்த சீன் வந்து ஃபஸ்ட் டே ரிவ்யூவில் வந்து நிறைய பேர் இந்த பர்டிகுலர் சீன்ஸை வந்து கனெக்ட் ஆகலைன்னு சொல்லி அந்த சீனை வந்து நிறைய பேர் ரிவ்யூ சொன்னதுனால டைரக்டர் தூக்கிட்டார். அது ரொம்ப மன வருத்தமாக போச்சு. ஈவன் அந்த சீனு கேரளாவில் அந்த சீனை கனெக்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, ஆந்திராவில் கனெக்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் அந்த டைரக்ட் பிரேம் சொன்னதுனால சொல்லலை, உண்மையிலே நானே பார்த்தேன், அந்த ரிவ்யூஸ் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபீட் அப்போ சொல்கிறேன், அப்போ இருந்துச்சு, இன்ஸ்டாகிராம்லாம் அப்போ இருந்துச்சு. அந்த இன்ஸ்டாகிராம் ஃபீடில் என்னோடய ஸ்க்ரோலிங்கில் நான் பார்த்த மெய்யழகன் சீன்ஸு தமிழில் வரவே இல்லை. மலையாளத்தில், கன்னடாவில், ஆந்திராவில் இதில் இந்த சீன்ஸ் எல்லாம் நிறைய நல்ல சீன்ஸ் எல்லாம் நான் சொன்ன அந்த 80 மினிட்ஸில் ட்ரிம் பண்ண அந்த சீன்ஸ் எல்லாம் ரீல்ஸாக மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதிலெல்லாம் வருது. தமிழ்நாட்டில் நடந்தது தமிழர்களுக்கே கனெக்ட் ஆகலை அப்படின்றது பெரிய கவலை, பெரிய கான்ட்ரவர்சியாக போகலனாலும் இது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு 3 மணி நேரம் ஒரு ஆக்சுவல் ஃபிலிம் மாதிரி இல்லாமல், லவ் இல்லை, ரொமான்ஸ் இல்லை, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை, ஒரு 3 மணி நேரம் 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது போர் அடித்து எந்திரிச்சு போகிறது தான் இருக்கும். ஆனால் அவங்க பேசுகிறத ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படி இருந்த படத்துக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணி இப்படி பண்ணாங்கன்றது தான் எனக்கு புரியும். இப்போ அமரனில் நடந்த கான்ட்ரவர்சினா அது எதனாலன்னு புரியுது, லவ்வருக்கு படத்துக்கு என்ன கான்ட்ரவர்சிங்கிறது புரியுது. இதுக்கு ஏன் இப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றது புரியல எனக்கு. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மகாராஜா மூவி உண்மையிலே 2024 வந்த ஒர்த்து சினிமோட்டோகிராஃபி வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க, செம்ம. நான் சினிமா ரிவ்யூலாம் கிடையாது, படம் பார்க்கவே எனக்கு தெரியாது. என் டேஸ்ட்டே ஒரு மாதிரி ரேண்டமாக தான் இருக்கும். ஒரு நேரம் ஹாலிவுட் ஃபிலிம்ஸாக பார்ப்பேன், ஒரு நேரம் ஃபீல் குட் மூவிஸாக பார்ப்பேன், ஒரு நேரம் டிடெக்டிவ் மூவிஸாக பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு ரேண்டமான தாட் இருக்கவன் தான் நான். அதனால் நான் வந்து பர்ஃபெக்டாக வந்து மூவி ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. இன்னொன்று படம் நல்லா இருந்துச்சு. மகாராஜா ரொம்ப நல்லா இருக்கும், வேறு லெவல். அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப் டு மகாராஜா டீம். அதுக்கு அடுத்து படங்களில் லப்பர் பந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்றுன்னா ப்ளூ ஸ்டாருக்கும் லப்பர் பந்துக்கும் சம் சிமிலாரிட்டி இருக்குது. கிரிக்கெட்டுக்கு படம்னால இல்லை, ஸ்டோரி லைன்லேயே லைட்டாக இருக்குது. அது என்னன்னு சொல்ல நீங்கள் பார்த்துக்கங்க, என்னோட ஒப்பீனியன் அது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் நிறையா படம் நல்லா ஓடிச்சு. ஆனால் எதிர்பார்த்த படம் ஓடலை அப்படிங்கிறது தான் பெரிய வருத்தம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம தமிழ் சினிமா ஜூன் வரைக்கும் ரொம்ப முக்கியமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, சரியாக வரலையோ அப்படின்னு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படியே மாறிடுச்சு. கொட்டுக்காளி, வாழை, லப்பர் பந்து, மெய்யழகன் நல்லா ஓடிச்சு. செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஜூலைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கும் நல்லா இருந்துச்சு. ஓடலை அது வேறு விஷயம், பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது தான் மேட்ரு. இதுக்கப்புறம் மூவி சம்மந்தப்பட்ட இதுலேயே மலையாளம் மூவிஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. மலையாளம் மூவிஸோட ரைஸ்ன்னே சொல்லலாம். கோட் லைஃப் நல்லா இருந்துச்சு, பிரேமலு நல்லா இருந்துச்சு, ஆவேசம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாசில் ஜோசப் அவர் வர படங்கள்லாம் ஏதோ ஒன்று ஓடிடுது. ஏஆர்எம், அப்புறம் வருஷங்களுக்கு சேஷம், குருவாயூர் அம்பல நாட்டில் பாசில் ஜோசப், பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பாங்க. படம் பேர் வாயில் நுழையல. குருவாயூர் அம்பல நடையில் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த படம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் நுணாக்குழின்னு சொல்லி பாசில் ஜோசப் தான், அதுவும் நல்லா இருந்துச்சு. பாசில் ஜோசப் வேறு லெவல் பண்ணுவாப்புல, நல்லா இருந்துச்சு. அவரோட தான் நல்லா ஃபன்னாகவும் இருக்கும், அவரோட கண்டென்ட்டும் இருக்கும். ஃபீல் குட் மூவிஸ்னால் மலையாளம் தான், அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஃபீல் குட் மூவிஸ்லாம் தமிழில் எப்பயாவது தான் வரும், மெய்யழகன் மாதிரி. ஆனால் அதையும் நம்ம வந்து ஒழுங்காக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் மலையாளத்தில் ஃபீல் குட் மூவிஸ் வேறு லெவல். அடுத்தது யூடியூப்பில் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த அக்காஸ் ட்ரெண்டு. ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் அக்காங்கிறாங்கன்னு புரியல. நீ எதுக்காக அக்காவன்னு கூப்பிட்றன்றது தெரியுது, அதுக்கு எதுக்குடா அந்த அக்கான்ற பேர் வச்சு கூப்பிட்றீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் கேவலமாக இல்லையாடா? உங்களுக்கு உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிலாம் என்னடா சொல்லுவீங்க? ஒரு பொண்ணை செக்ஸுவலைஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆக்குறீங்க, அப்புறம் அக்கான்னு சொல்லிடுறீங்க, அப்புறம் அந்த பொண்ணையே போட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு தான்
ட்ரெண்டு பண்ணுறீங்க, அப்புறம் எதுக்கு அடிக்கிறீங்க? சுத்தம் மோசம்டா நீங்கள். அது இந்த தடவை இந்த வருஷத்தில் இந்த அக்காஸ் ட்ரெண்டு ரொம்ப பார்க்கவே கேவலமாக ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இன்டர்நெட் வந்து அவ்வளோ மோசமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததுக்கு இல்லாமல் நெக்ஸ்ட்டு மீம்ஸில் இந்த ஒரே ஒன்று மட்டும் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தது என்னென்னா, இந்த மீம்ஸில் இந்த கோயம்புத்தூர் பீப்புள்ஸோட ஸ்லாங் இருங்க பாய், இப்போ பாருங்க பாய், கம்மி என்ன வரீங்க பாருங்க பாய், 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய், 35,000 ரூபாய்க்கு வச்சுட்டப்போ பயங்கர ஹியூமரஸாக போய் மீம்ஸ் எல்லாத்துக்கும் போய் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னா உடனே மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி இருங்க பாய் அப்படின்ட்டு மோட்டிவேஷன் பண்ணுற அந்த மீமு வேறு லெவல். அந்த இது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம், ரொம்ப நெகட்டிவான விஷயம் என்னென்னா 2K கிட்ஸ், ஜென்சி, ஜென் ஆல்ஃபா எல்லாம் தான் அவசரம், எல்லாத்துக்கும் அவசரப்படுறானுங்க. பணம் சம்பாதிக்க அவசரப்படுறானுங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ண அந்த பொண்ணு ஓகே சொல்கிறதுக்கு அவசரப்படுறானுங்க. அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சுன்னா மற்றதுக்கு எல்லாமே அவசரப்படுறானுங்க. எல்லாத்துக்கும் அவசரம். ஏன் இவ்வளோ அவசரமாக இருக்கானுங்க இன்னும் புரியல. அது மட்டுமா அவசரம் நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் என்னென்னா, ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கலைன்னா உடனே சாவுறது, உடனே சூசைட் பண்ணிக்கிறது. இதுதான் எனக்கு தெரிஞ்சே இந்த வருஷத்தில் 4 சூசைட், அதில் 3 ரொம்ப க்ளோஸாக பழகினவங்க. ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒஸ்ட்டு ட்ரக்ஸ். இதனால தான் சூசைடே நடக்குது. இந்த சூசைட் சொன்னதுக்கு காரணமே இந்த ட்ரக்ஸ். இப்போ இருக்க பசங்க, நிறைய பசங்க டிட்டர்மைண்டாக அவங்க லைஃப்பில் தான் என்னவா ஆகணுங்கிறத ஒரு பாத் செட் பண்ணி கரெக்டாக போகிறாங்க. இதெல்லாம் நம்ம 90s கிட்ஸ்க்கு வந்து தெரியாது. நமக்கு வந்து நம்ம படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வரும்போது தான் நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஃபிலிம் பண்ணால் நல்லாயிருக்கும், டைரக்டர் ஆகிறது, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போதே தெளிவாக இது பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இறங்கி படிக்கிறாங்க. நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் அதுக்கேற்ற வேலை அந்த 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 அதுக்காக என்னென்ன வேலை செய்யணுமோ அதை கரெக்டாக செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். அவங்களெலாம் மென்மேலும் நல்லா வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்தது தளபதிங்கிறவங்க நம்ம 80s 90s 2000s 2K கிட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே காமனாக பிடிக்கிறவங்க இந்த 2 பேர் தான் பிடிச்சிருக்கும். இந்த 2 பேருமே இப்போ அவங்களுக்குன்னு ஒரு புது பார்ட் செட் பண்ணியிருக்காங்க. அதில் தளபதிக்கு வந்து கட்சி, டிவிகே பார்ட்டி, தமிழ்நாடு வெற்றி கழகம் மாநாடு நல்லா இருந்துச்சு. அதில் நிறையா வந்து நெகட்டிவிட்டி இதெல்லாம் சொன்னாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அவரோட ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணதே வந்து எல்லாரும் ஒன்று அப்படின்னு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. என்னோடய இன்ஸ்டாகிராம் நான் வச்சுருந்தப்போ இன்னும் அக்கௌண்ட் டெலிட் பண்ணல, அன்இன்ஸ்டால் தான் பண்ணியிருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பயோவில் நான் ஃபஸ்ட்டு போட்டது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் நான் போட்டேன். அது வந்து நல்லா இருந்துச்சு. அவர் பேசுனதும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து தலைக்கிட்ட வந்தோம்னா, உங்களுக்கு லாஸ்ட் எபிசோடில் நான் யாரோட கண்ணின்னு சொல்லணும்னு, ஆனால் மிகப்பெரிய கண்ணியாக முரட்டு ஃபேனாக ஹார்ட்கோ ஃபேனாக யாருக்குன்னா தலைன்னு கூப்பிட வேணான்ட்டாரு. கடவுளே அஜித்து அந்த ட்ரெண்டு கடைசியில் அதையும் ட்ரெண்டாக்கி அதையும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணி அதையும் வந்து தலை காதுக்கு கொண்டு போய் அவர் இனிமேல் என்னை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சாமி, என்னை விடுங்கடா அப்படின்ற அளவுக்கு பண்ணிட்டானுங்க அவரையே. ஆனால் அவரோட பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன மாதிரியான பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த கிரீடம், வாலி அந்த டைமில் இருந்து வாலி, அமர்க்களம், அட்டகாசம், தீனா இந்த டைம்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு. அந்த ஒரு பீக், அவரோட பீக் அதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பர்ஃபார்மன்ஸு பின்வாப்பில், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வெளுத்துவாங்க, ஓப்பனிங் வேறு லெவலில் இருக்கும் அவருக்கு. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வலிமை, விஸ்வாசம், இந்த கொஞ்சம் பெரிய அடி வாங்கி அந்த படங்கள் எல்லாமே வந்து அவர் ரொம்ப பாடி ஷேமிங்லாம் வாங்கினார். ஆனால் அது அவர் காதுக்கு போகிறது, அவர் அந்த மண்டைக்கு எடுத்துக்க மாட்டார். அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷனே வேறு லெவல். அந்த பிளாக் கோட் போட்டு கிளாஸ் வேறு லெவலில் ரசித்தேன் தலையை ரொம்ப நாளுக்கு அப்புறம். ரேசிங், அவர் சினிமாவுக்கு வந்து இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க சினிமாவுக்கு வந்து அவர் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் இல்லை, அதுக்கான பணம் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் மாடலிங் பண்ணார். மாடலிங்கில் பணம் வருது அப்படின்னோடனே அவர் வந்து ஃபேஸ் கொஞ்சம் ரெகக்னைஸ் ஆகுது அப்படின்னோடனே சினிமாவில் பண்ணார். சினிமாவில் நிறையா பிரச்சனைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சு
ரேஸும் பண்ணார். அந்த ரேஸில் பெரிய மேஜரான ஆக்சிடெண்ட்டும் ஆச்சு. ரேஸ் விட்டுட்டார். ஆனால் அவருக்கு பெரிய எய்மே ரேஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறைய விஷயத்தில் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. ஃபோட்டோகிராஃபி, ஏரோ மாடலிங், அப்புறம் இந்த ட்ராவலர்ஸ்காண்டி ஒரு ஹப்பு ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணுறது, வேர்ல்டு லெவலில் ட்ராவல் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கன்ஷூட் காம்படிஷனுக்குலாம் போனார். இவ்வளோ பண்ணார். ஆனால் ஆரம்பத்தில் போன அந்த ரேஸை விட்டுட்டாரு அப்படின்னு தான் ஒவ்வொரு இது பார்க்கும்போது சந்தோஷமாக அவர் பண்ணுறது பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் அவ்வளோ பண்ணாரே, அந்த ரேஸை விட்டுட்டாரே, அந்த ரேஸ் மட்டும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற 0-0 ஆகிடுச்சு. ஹாப்பி நியூ இயர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹாப்பி நியூ இயர் ஆகிடுச்சு காய்ஸ். அடுத்த வருஷத்துக்கு பேசிக்கிட்டே வந்துட்டனே. அடுத்ததுன்ற நான் அதுவே முடியல. ரேசிங் வரலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நானும் நினச்சிருக்கேன், பண்ணார், இது பண்ணியிருக்கலாம், அதில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது நான் அவரோட பிஏவா இல்லை அசிஸ்டண்ட்டா இல்லை மேனேஜரா அப்படின்னு தெரியல, சுரேஷ் சந்திரான்றவரோட அந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ரேசிங் டீமே கிரியேட் பண்ணியிருக்காரு. துபாயில் 2025 ரேஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. அதுக்கு இவரோட ஓன் டீமே கிரியேட் பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, கோஇன்சிடென்ட்டாக இது பேசி வச்சு பண்ணதா என்னன்னு ஒன்றும் புரியல. டிவிக்கோட ஃப்ளாகும் தலையோட அந்த கார் ரேசிங் யூனிட்டோட அந்த யூனிஃபார்ம், அந்த கார் கலர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் ஒயிட் ஆரஞ்சு கலந்துருக்குது. எவ்வளோ ஒரு பெரிய ஒற்றுமை அப்படின்னு நினச்சேன். இது ஒரு பக்கம் இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக 2 பேர்த்தோட இது விஷயமுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 பேரும் போகிற பார்த்து நல்லா இருக்குது, பார்க்கவும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன்னு தெரியல. வேறு எதுவும் வேறு என்ன விட்டு போயிருக்கு? இல்லை, போதும் வேணாம், பாட்டிக்குவோமே. சரி, ஓகே. இந்த புது வருஷத்தில் உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் நினச்சது இருக்கணும். ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கணும். அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க நல்லா பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். முக்கியமாக உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஹெல்த்து தான் முதல்ல வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் உடம்பு இருந்தால் தான் உழைக்க முடியும், எதுனாலும் பண்ண முடியும். நல்லபடியாக உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. நான் ஒன்றும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. இப்போதைக்கு ரீவைண்ட் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்களே வருஷம் என்னென்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ரெசல்யூஷன் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நான் ரெசல்யூஷன்றதை நான் டிசம்பர் மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஃபஸ்ட்டு, ஸ்கில் டெவலப் பண்ணுறது, அப்புறம் இந்த யூடியூப் பாட்காஸ்ட் இது நான் பண்ணணும்னு நினச்சேன். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கு நான் டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், போயிட்டுருக்கு. என்னென்னா பெருசாக ஒன்றும் ஜிம்மெல்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் கிரவுண்டுக்கு போய் ரன்னிங் போயிட்டு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் டெய்லியும் காலைல ரன்னிங் போகிறேன், அது ஒன்று பண்ணுறேன். வேறு என்ன, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது என்ன தெரியுமா? பங்க்சுவாலிட்டி. நானும் ஒரு 5-6 வருஷமாக என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன். நீங்கள்லாம் சொல்லலாம், பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதால உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு மதியம் 3 மணிக்கு ஒரு இடத்துக்கு கரெக்டாக போகணுன்னா கூட போக முடியல. 3:30 நான் அப்படி போயிடுது. இல்லை 2:30 மணிக்கே போய் நிற்கிறேன்னு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படியாவது பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். That's it. And thank you for listening me. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அசன் பாய்.